வணக்கம். மகிழ்ச்சியோட ஒரு புது எனர்ஜியோட உங்கள் முன்னாடி நிற்கிறேன். டீலிமிட்டேஷன் கருப்பு சட்டத்துக்கு எதிரான நம்ம போராட்டம் வெற்றி பெற்றிருக்கு. இந்த ஆபத்தை ஒரு வருஷத்துக்கு முன்பே அறிந்து இந்த வெற்றியை பெறுவதற்கான எல்லா பணியையும் அப்போவே நாம் தொடங்கணும். மாநில முதல்வர்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள் ஒருங்கிணைப்பு கூட்டம் தொடங்கி நேற்று முன்தினம் கருப்பு கொடி ஏற்றி கருப்பு சட்ட நகலை கொளுத்தினேன். அதுவே நேற்று திண்டுக்கல்ல வெற்றிக்கான வெடியை கொளுத்தினேன். தீ பரவட்டும்னு சொன்னேன். அது பார்லிமெண்ட் வரை பற்றிக்கிச்சு. 50-60களை பார்த்த பழைய திமுகவை பார்க்க வேண்டிய வரும்னு எச்சரித்தேன். அப்படின்னா என்ன என்று கேட்ட சில அறவைக்காடுகளுக்கு இதாண்டா திமுக பாருங்க என்று நேற்று ஸ்ட்ராங்காக காட்டியிருக்கிறோம். தொகுதி மறுவரையறை என்ற பேரில் முழுக்க பாஜகவுக்கு சாதகமாக கொண்டு வரப்பட்ட கருப்பு சட்டத்தை நாடாளுமன்றத்தில் தோற்கடித்த எல்லாருக்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சராக என்னுடைய நன்றி நன்றி நன்றி. முக்கியமாக இதில் முழுக்க என் கூட நின்ன தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் முதல்ல என்னுடைய நெஞ்சாத நன்றியை சொல்லணும். பெண்களுக்கான இடஒதுக்கீடு என்ற மாறு விஷயத்தில் இந்த சட்டத்தை பாஜக கொண்டு வர பார்த்தாங்க. ஆனால் இந்த ஏமாற்று திட்டத்தை முன்னாடி நின்று தோற்கடித்ததே பெண்கள் தான். அவங்களுக்கு என்னுடைய சல்யூட். இந்திய கூட்டணி கட்சிகள் உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளின் எம்பிக்களும் ஒன்றா சேர்ந்து நின்ன காரணத்தினால இது சாத்தியமாகியிருக்கு. வடக்கு தெற்கு என நமக்குள்ள பிளவை ஏற்படுத்தி சண்டை போட்டு வைக்கலான்னு நினச்சவங்களுக்கு சரியான சம்மட்டடி கிடைச்சிருக்கு. 12 ஆண்டுகளில் முதல் முறையாக பிரதமர் மோடி அரசு கொண்டு வந்த அரசியலமைப்பு சட்டத்திருத்த மசோதா தோல்வி அடைஞ்சிருக்கு. இது தொடக்கம்தான். பாஜக இனி நாடு முழுக்க பெறப்போகிற தோல்விக்கான தொடக்கம் இது. எதிர்க்கட்சிகளின் ஒற்றுமைகளுக்கான தொடக்கம் இது. நாம் ஒன்றுபட்டால் வெற்றி உறுதி என நான் தொடர்ந்து சொல்லி வந்தேன். அது உண்மை என காட்டியிருக்கும் தொடக்கம் இது. இந்த நேரத்தில் நேற்று நாடாளுமன்றத்திலையும் மக்கள் மன்றத்திலையும் பெண்கள் இடஒதுக்கீட்டுக்கும் இந்த மசோதாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இது ஒரு தேசவிரோத சட்டம், இதை அனுமதிக்க மாட்டோம், இதை எல்லோரும் சேர்ந்து தோற்கடிப்போம் என தெளிவான உணர்வுகளை வெளிப்படுத்தின மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் அன்பு சகோதரர் ராகுல் காந்தி அவர்களுக்கும், காங்கிரஸ் நாடாளுமன்ற கட்சித் தலைவர் அம்மையார் சோனியா காந்தி அவர்களுக்கும், காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே ஆகியோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். காங்கிரஸ் மட்டுமல்ல, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவர் அருமை சகோதரி மமதா பானர்ஜி, உத்தரப்பிரதேசத்தின் ஒளிவிளக்கு சகோதரர் அகிலேஷ், ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால், ராஷ்ட்ரிய ஜனதா செயல் தலைவர் தேஜஸ்வி, தேசியவாத காங்கிரஸ் செயல் தலைவர் சுப்ரியா சுரே, பிஜு ஜனதா தலைவர் நவீன் பட்நாயக், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைவர் ஹேமந்த் சோரன், ஜம்மு காஷ்மீர் தேசிய மாநாட்டு கட்சி தலைவர் ஃபருக் அப்துல்லா, சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளர் சகோதரர் டி ராஜா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளர் எம்ஏ பேபி, பிஆர்எஸ் கட்சி தலைவர் கே சந்திரசேகர ராவ், சிரோமணி அகாலிதள தலைவர் சுக்பீர் சிங் பாதல் ஆகிய தேசிய தலைவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். அதுவும் தொடக்கத்திலிருந்த இந்த முயற்சியில் என்னுடைய கரங்களை வலுப்படுத்தின நம்முடைய திராவிட உடன்பிறப்புகளான தோழர் பினராயி விஜயன், சகோதரர் ரேவந்த் ரெட்டி, மரியாதைக்குரிய சித்தராமையா, நண்பர் டி.கே. சிவகுமார் ஆகியோருக்கும், தமிழ்நாட்டில் இருக்க நம்முடைய கொள்கை தோழமைகளான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி தலைவர் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். இப்போ நாம் பெற்றிருப்பது பாதி வெற்றி தான். 2001ஆம் ஆண்டில் செஞ்ச மாதிரியே இப்போவும் அடுத்த 25 ஆண்டுகளுக்கு, அதாவது 2051 வரை தொகுதி எண்ணிக்கையை மறுவரையறை செய்கிறத தள்ளி வைக்க அரசியலமைப்பு சட்டம் திருத்தம் கொண்டு வரணும். அது மட்டுமல்ல, பெண்களோட இடஒதுக்கீட்டுக்காக 2023ஆம் ஆண்டே நாம் ஆதரித்து நிறைவேற்றின சட்டத்தை எந்த நிபந்தனையும் இல்லாமல் பாஜக அரசு உடனடியாக இப்போ இருக்கிற உறுப்பினர்கள் எண்ணிக்கைக்கே அமல்படுத்துகிறோம். அதுதான்
முழு வெற்றியாக அமையும். அதுக்காக போராடுவோம். மகிழ்ச்சியான இந்த நேரத்தில் இந்த தொகுதி மறுவரையறை சட்டம் யாரெல்லாம் நம் நண்பர்கள் என மட்டும் அடையாளம் காட்டலை, தமிழ்நாட்டின் துரோகிகள் யாருன்னு அவங்க வாயாலே சொல்ல வச்சிருக்கு. அப்படி துரோகம் செஞ்ச பழனிசாமியின் அடிமை கும்பலுக்கு தேர்தலுக்கு முன்னாடியே படுதோல்வி கிடைச்சிருக்கு. பழனிசாமி டெல்லியோட ஏஜென்ட் என்பது மீண்டும் நிரூபணமாகியிருக்கு. நம்ம திராவிட இயக்க வரலாறு என்ன? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் முதல் சட்ட திருத்தத்துக்கு போராடி இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தது திமுக. எப்பெல்லாம் இந்தி திணிப்பு வருதோ அப்பெல்லாம் உறுதியாக போராடி வென்றது திமுக. அதே மாதிரி தான் நேற்று தமிழ்நாட்டோட உரிமைகளை பிரதிநிதித்துவத்தை தடுக்க நினைச்சதை போராடி வென்றிருக்கு திமுக. இந்தியாவே இன்றைக்கி திராவிட முன்னேற்றக் கழகத்தை பற்றி உயர்வாக பேசுது. நம் வெற்றிகள் தொடரும். தமிழ்நாட்டு மக்களை சொந்த நாட்டிலேயே அகதிகளாக்க பார்த்த பாஜகவுக்கும் அவர்களுடைய ஏவல் அடிமைகளான அதிமுகவுக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் மறக்கவே முடியாத மாபெரும் தோல்வியை கொடுப்போம். வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம்.